தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதனால ஓஜி தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லா பேருமே விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அடி வாங்கினா அபிஷ்டு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்கள். வணக்கம் மக்கள். வணக்கம் மக்கள். தமிழ்நாடு எலெக்ஷன் நம்ம நோக்கி அப்படியே ஓடிக்கொண்டு வருகிறது. ஆதலால் சிஎம் கேண்டிடேட்ஸ் ஆஃப் 2026 ரேங்க் பண்ண போறோம். பர்சனல் ஒப்பீனியன் சொல்லிட்டார். ஸோ அதனால இது இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது. சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான மனிதனு. ஒரு கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா ஒரு அங்கிள் அவர் வயசுக்கு ரொம்ப டீசெண்டாக இருந்துப்பார். நம்மள்ட்ட 100%லாம் ஒரு 90% டீசெண்டாக இருந்துப்பார். யாரா அவர் இவ்வளோ டீசெண்டாக இருக்காரு அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தலைவன் இபிஎஸ். அவருக்கு பி கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த ஆரஞ்சு அவர் கட்சியிலே இருக்கும் காரணத்தினால் அப்படியே அவரை கீழே இறக்கிட்டு சி கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் சீமான் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, ஐடியாலஜி இருக்கு, யோசிக்க தெரியும், மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். ஆனால் வின் பண்ற ஐடியா இருக்கா அது எனக்கு தெரியாது. ஆதலால் அவரை நான் பியில் போடுகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலைவன் விஜய் பொறுத்தவரையும் ஒன்று தான். போன எலெக்ஷன் வரையும் ஓட்டர் ஐடி இருக்கிறவனே பாலிடிக்ஸ் பேச மாட்டான். இந்த எலெக்ஷனில் ஓட்டர் ஐடி இல்லாதவங்களாம் பாலிடிக்ஸ் பேச வச்சான் பார்த்தியா. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காகவே விஜய்க்கு நான் தருவேன். எஸ் கொடுப்பேன், பட் கொஞ்சம் அம்பலாக இருந்துக்கலாமேன்னு தரேன். பயாஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாஸ் தலைவன் ஸ்டாலின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மக்களை கவர்னன்ஸில் இம்ப்ரெஸ் பண்ண சொன்னார். ரஜினி கமல்லாம் கூட்டு யூடியூப்பில் ஆட் பண்ண வச்சான் போகிறேன் என் தலைவன். அதுதான் அதுக்காகவே நான் எஸ் கொடுப்பேன். எஃப் போகுது. எஸ். வாட் தி ஃபக். விஜய் பக்கத்தில் போடுங்க. என்னது அட்லீஸ்ட் இபிஎஸ் பக்கத்தில் அட்லீஸ்ட் இபிஎஸ்க்கு 2 ரவுண்ட் கீழே. ஐயோ நோ. டெலீட் ஆனா ஆறாரா இல்லை எஃப்எல் தான் இருப்பாரா? டெலீட் ஆயிடுறாரு. இந்த ஒரு செயல்காண்டி தான் போட்டு அபிஷ்டுவா அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஆள் ஸ்டாலினை டாப்ல வைக்க போறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ட்விஸ்ட் வச்சு குப்பையில போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கார். டெலீட் ஆனா ஆறாரா இல்லை எஃப்எல் தான் இருப்பாரா? டெலீட் ஆயிடுறாரு. இந்த எலெக்ஷன்ஸ்ல அவரை தூக்கி வெளியில போகணுன்றத சிம்பாலிக்கா சொல்லியிருக்கார். ஆல்ரெடி நம்ம அண்ணா எங்க போனாலும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் போட்டி, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் இவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் போட்டின்னு சொல்லிட்டு விடாம சொல்லிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு டாப் பிளேஸை கொடுத்துட்டு ஸ்டாலினுக்கு எந்த பிளேஸுமே சூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தூக்கி போடுற மாதிரி வீடியோ போட்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தான் செய்யும். விஜய் ஹைப் பண்ணி ஸ்டாலின் அவர்களை டிகிரேட் பண்ற மாதிரி தான் இங்க இருக்கு. டிகிரேட் தான் பண்ணிருக்கீங்க. ஸோ இது ஒரு விதமான டேமேஜ் தான். இதுக்கு தான் தலைவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் தலைவன் செகண்டா ஒரு வீடியோ போட்டிருக்கான். தமிழ்நாடு எலெக்ஷன் நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆதலால் ஒய் காமன் பீப்புள் ஆர் த ட்ரூ ரூலர்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஏன் மக்கள் தான் மன்னர்கள் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்லி 7,80,00,000 மக்கள் இருக்காங்க. இந்த 8 கோடி மக்கள்ல 10 to 12 லட்சம் மக்கள் தான் பப்ளிக் சிஸ்டம்ல இருக்காங்க. பப்ளிக் சிஸ்டம்னா என்னன்னா மக்கள் சேவை. ஸோ பேசிக்லி அவங்களோட ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. எங்களோட டெய்லி வேலையே தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க. ஒன்னும் பேசிக்கா சொல்லணும்னா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற மக்கள். இவங்களோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னு வைங்களேன், அப்ராக்சிமேட்லி 1.25% இருக்காங்க. அந்த மீதி இருக்கிற 98.75 பீப்புள் யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். டெய்லி வேஜ் வர்க்கர்ஸ், ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்க்கறவங்க, பிளம்பர் இல்ல ஃபேக்டரி வர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ், ஸ்மால் பிசினஸ் வச்சிருக்கவங்க, ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்க, கேப் டிரைவர்ஸ், டொமஸ்டிக் ஹெல்ப், ஹவுஸ் கீப்பிங், அயர்ன் பண்றவங்க, அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், சினி ஸ்டார்ஸ், சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஒரு அக்ரிகல்ச்சர்ல இருந்து இந்த சினிமா ஸ்டார்ஸ் வரையுமே பாத்தீங்கன்னா இந்த 98.75% ஆஃப் பீப்புள் வராங்க. ஏன்னா இவங்க பப்ளிக் லைஃப்ல கிடையாது. நான் மக்களுக்கு சேவை பண்ண போறேன்னு சொல்லி மக்கள் சம்பளம், கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற ஆட்கள் கிடையாது. நெக்ஸ்ட், இந்த 1.25% ஆஃப் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள எத்தனை பேருக்கு பவர் இருக்குன்னு பார்ப்போம். மேல் லேயர்ல இருக்கிறவங்க டெசிஷன் மேக்கர்ஸ், இந்த எம்எல்ஏஸ், எம்பிஸ், பியூரோக்ராட்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், இவங்க தான் பாலிசி மேக் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி இந்த 2000 பேர் தான் இந்த 8 கோடி மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவர் இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட்டையும் சரி நம்மளோட ஃபியூச்சரையும் சரி ஷேப் பண்ணுறது பாலிசி மேக்கிங். அந்த பவர் தான் த ரியல் பவர். இந்த 1.25% இந்த 10 to 15 லட்சம் இருக்காங்களே, இதுக்கு தாண்டி இருக்கிறவங்கலாம் பவரே இருக்கக்கூடாது. பட் பவர்னு சுத்துறாங்கன்னா அது மிஸ்யூஸ் ஆஃப் பவர். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனல் ஒர்க்கர்ஸ், டே டு டே ஆப்ரேஷன் பார்க்குறாங்க. பவர் இருக்கா? பாலிசி மேக்கிங் பவர்லாம் கிடையாது. அந்த பாலிசியை எக்ஸிக்யூட் பண்ணணும் ப்ராப்பராக மக்கள்கிட்ட. அந்த 2000 டெசிஷன் மேக்கர்
டிஸ்கஸ்ல வி ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குடிமகனாக நம்மளால 234 பேரை தான் செலக்ட் பண்ண முடியும், எலெக்ட் பண்ண முடியும். மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா நாட் எலெக்டட், மீதி பேர்லாம் வந்து அப்பாயிண்டட். இந்த 1.25% மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பப்ளிக் சிஸ்டமில் இருக்கிற மக்கள், இவங்களுக்கு யாரா சம்பளம் தருது, இந்த கவர்மெண்ட் எப்படா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 98.75% ஆஃப் பீப்புள் டெய்லி நாயா உழைச்சு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஃபியூயல் செஸ்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு ஊரில் இருக்கிற எல்லா டேக்ஸையும் கட்டி இந்த 1.25% ஆஃப் பீப்புளுக்கு சேலரி ஆகட்டும், பென்ஷன் ஆகட்டும், பர்க்ஸ் ஆகட்டும் கொடுத்தா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஸ்டேட்டே நம்மளது தான், நம்ம தான் ஓன் பண்ணுறோம், இவங்கெல்லாம் கீழே இருக்கிற பிச்சைக்கார மக்கள் ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இன்னுமா நீங்கள் வந்து உங்களுக்குலாம் பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் வந்து அவங்களுக்குலாம் சேலரி பே பண்ணுறீங்க, நீங்கள் தான் வந்து அவங்களை போய் அசம்பிளியில் உட்கார வைக்கிறீங்க, நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து வேலையே தரீங்க, நீங்கள் தான் மக்கள் தான் முதலாளி, மக்கள் தான் மன்னர்கள். ஸோ மக்களே, உங்களுக்கு பவர் இருக்கா இல்லையான்லாம் கொஷின் இருக்கக்கூடாது, அதை யூஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா இல்லையான்னு தான் கொஷினே. இந்த வீடியோவில் கூட தலைவர் சொல்ல வர பாயிண்ட் எல்லாமே உண்மைதான். ஓட்டு போடுற பவர் உங்களுக்கு இருக்கு, நீங்கள் தான் பவரே. ஸோ நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஆட்சி மாறுன்றது தான் கருத்து. அப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் இதுக்கும் பெரிய லிங்க் இருக்கே. ஸோ மக்களுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு, அதனால ஆட்சியை மாற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னுமா நீங்கள் வந்து உங்களுக்குலாம் பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஸோ மக்களே, உங்களுக்கு பவர் இருக்கா இல்லையான்லாம் கொஷின் இருக்கக்கூடாது, அதை யூஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா இல்லையான்னு தான் கொஷினே. ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை செலக்ட் பண்ணுன்ற பவர் வந்து மக்களுக்கு இருக்குதான். பட் ஓட்டு போட்டதுக்கப்புறம் அவங்கள ஆட்சியில் வச்சதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா தூக்குறதுக்கு பவர் இருக்கா? இல்லை 5 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தலைவன் பேசல. பட் நீங்கள் ஓட்டு போடணும், உங்ககிட்ட தான் பவர் இருக்குது, உங்களால் ஆட்சியை மாற்ற முடியுன்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அதுலேயும் ஃபஸ்ட்டு வீடியோவில் விஜயை ஹைப் பண்ணி ஸ்டாலினை தூக்கணுன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் இப்போ மக்களுக்கு ஓட்டு இருக்குது, பவர் இருக்குன்னு சொல்கிறது ஒரு விதமான டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓட்டு போடுங்க, ஆட்சி மாறணுன்ற மாதிரி. இந்த வீடியோக்கு அப்புறமும் தலைவன் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால தலைவன் அப்பாலஜின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தான். வணக்கம் மக்கள்ஸ். 2-3 நாள் முன்னாடி ரேங்கிங் சிஎம் கேண்டிடேட்ஸ் 2026னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பர்சனல் ஒப்பீனியன் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். காமன் பீப்புளுக்கு யாரை மேலே வைக்கணும், யாரை கீழே வைக்கணும்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை எத்திக்கலாக ஷேர் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் செக்யூலரிசம் சொல்கிறவங்க, செக்யூலரிசம் பேசுகிறவங்க என்னை எவ்வளோ அப்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அப்யூஸ் பண்ணாங்க. தற்குறி, அப்புறம் நூல், சங்கி, பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை, அப்புறம் இன்னும் பல. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. இப்போ எதுக்கு சாரி கேட்க வந்தேன்னா, 2012 ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் ஐடி வாங்கிட்டு லைஃப்பில் இந்த மேலே போட்டால் கலைஞர் தாண்டா போடுவோம் ஓட்டு அப்படின்னு முடிவெத்தான் பார்த்தீங்களா? அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சாரி கேட்க வந்துட்டேன், மன்னிச்சிருங்க, சாரி. ஸோ டிஎம்கே அண்ட் மற்ற பொலிட்டிக்கல் கட்சி எல்லா பேருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறனால அடின்னு அடித்து தலைவன் வந்து திரும்பி ஒரு வீடியோ போட்டு அப்பாலஜி சாரி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் ட்விஸ்ட் வச்சுட்டான். டிஎம்கேக்கு ஓட்டு போட நினச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கத்தி பிஜிஎம் வேற. 2-3 நாள் முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சாரி கேட்க வந்துட்டேன், மன்னிச்சிருங்க, சாரி. எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு. எனக்கு பயம் இல்லை, அதுக்கு தான் சாம்பிள். இந்த நக்கல் வீடியோக்கு அப்புறம் இன்னும் ட்ரிகர் ஆகி டிஎம்கே எல்லா பேருமே போட்டு ட்விட்டர்லையும் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லையும் போட்டு தலைவனை அடிச்சுட்டு வராங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 25 நாள் தான் இருக்கு. இந்த டைம்ல ஃபேமஸ் தமிழ் ஓல்டு கிரியேட்டர்ஸ் எல்லா பேருமே இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆட்சி மாத்திரம் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்ல வந்து நாங்க எங்கிட்ட பவர் இருக்கு, நாங்க மாத்தி காட்டுறோம்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா சிக்கல் தான். சோசியல் மீடியாவோட பவரே அதுதான். சரி, நீங்க என்ன நாள் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கடா, நாங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம்டான்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. இதெல்லாம் ஓட்டா மாறவே மாறாதுன்றதும் அவங்களோட கருத்தா இருக்கு. பட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நீங்களும் அபிஸ்து சொல்கிற மாதிரி ஆட்சி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பீங்களா? விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஆட்சி மாறணுமா மாறக்கூடாதா?